அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 23/8/2021 திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், ஆவணி மாதம் 7ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:05 நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று மாலை 5:43 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று இரவு 9:20 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரங்கள். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன், கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன். உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன். கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் நமது கன்னிராசி கிரக நிலைகளை காணும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே சுக்கிரன் புதனுடன் இணைந்து காணப்படுகிறது. மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இன்று செவ்வாய் சூரியனோடு இணைந்து காணப்படுகிறது. 6ஆம் இடத்தில் குரு பகவானுடன் சந்திரன் இணைந்துள்ளார். இந்த கிரக அமைப்புகள் நமது கன்னிராசிக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவே அமையும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான, ஒரு நல்ல நிம்மதியான நாளாக அமைய பெறுவீர்கள். அன்பு நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். இன்றைய தினம் நீங்கள் பணிவாக நடந்து கொள்வது உங்களுக்கு மற்றவர்களால் நல்ல பாராட்டுதலை பெற்றுத்தரக்கூடிய நல்ல ஒரு குணமாக அமையும். எனவே இன்றைய தினம் நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். அமைதியுடன் இன்று நீங்கள் உங்களது காரியங்களை கடைபிடிக்க வேண்டும். அனைத்து காரியங்களிலும் பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது. முடிந்தவரை அமைதியுடன் இருப்பது நல்லது. மற்றவர்களுடன் உரையாடும் பொழுது உங்களது பேச்சுகளில் சற்று கவனம் வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளை வீசிவிட வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் செய்துவிட்டால் போதும். இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல்கள் சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு மன நிம்மதியான நாளாக இன்று அமையப்பெறும். இனிமையான நாளாக இன்று இருக்கும். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான முக்கிய பொருட்களை, வீட்டு உபயோகப் பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய யோகம் இன்று அமைந்துள்ளது. உங்களுக்கு இது உங்கள் குடும்பத்திற்கு அனைவருக்குமே இன்று நல்ல மகிழ்ச்சியான தினமாக இந்த காரியம் நடைபெறும். இன்றைய தினம் உங்களுக்கு காதல் பயணம் மிகவும் இனிமையானதாக இருக்கும். உங்களது பேச்சில் மட்டும் சற்று கவனம் கூடுதலாக செயல்பட்டால் உங்களது மனம் விரும்பிய காதலுடன் இன்று உங்களுக்கு இனிமையான நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய நாள் கடந்த காலத்தைச் சேர்ந்த ஒருவர் உங்களை தொடர்பு கொண்டு உங்கள் மன நிம்மதியை, மன மகிழ்ச்சியை அதிகரிப்பார். இதன் மூலம் உங்களுக்கு அவருடன் பேசும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த காலத்தை பற்றிய நினைவுகள் உங்களது நெஞ்சில் இன்று ஒரு மறக்க முடியாத நாளாக மாற்றிவிடும். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் உடல்நலக் குறைவு காரணமாக உங்களுக்கு கவலைகள் சற்று அதிகரிக்கும். ஆனாலும் நீங்கள் அனைத்து வேலைகளையும் இன்று கவலைகளை மீறி நல்ல சிறப்பாக செயல்படுத்தி சமாளித்து விடுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு நிர்வாகத் துறையில் செய்யும் மாற்றங்கள் நல்ல லாபத்தை கொடுப்பதாக அமையும். உத்தியோகஸ்தர்களுக்கு, அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இன்று நல்ல சாதகமான சூழ்நிலை உங்களது அலுவலகத்தில் இருக்கும். இன்றைய தினம் வெளிவட்ட தொடர்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்கள். உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் உங்களது நண்பர்கள் மூலமாக இன்று கிடைக்கப் பெறும் நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு கலந்துரையாடல் மூலமாக உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல உறவை நீங்கள் மேம்படுத்த முடியும். எனவே இன்றைய தினம் உங்களது அனைத்து வேலைகளிலும் உங்களது வாழ்க்கை துணையுடன் கலந்து ஆலோசித்து குடும்ப வேலைகளை செய்துவிடுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு கடன் வாங்கியவர்கள் சிறிது அழுத்தம் கொடுத்தால் திருப்பி தந்துவிடக்கூடிய யோகம் உண்டு. எனவே நீங்கள் இன்று வசூல் செய்து மகிழக்கூடிய நாளாக அமைய பெறுவீர்கள். உங்களது பணம், நீண்ட நாள் வராத பணம் கூட இப்பொழுது சற்று அழுத்தம் குறித்து நீங்கள் இன்று வசூல் செய்து கொள்ள முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு வாகனங்கள் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இன்று உற்றார் உறவினர்கள் மூலமாக சில நிம்மதியில்லாத
நிகழ்வுகள் ஏற்படலாம். அவர்கள் உங்களை விமர்சனம் செய்வது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இன்றைய தினம் உங்களது உறவினர்களிடம் சற்று பொறுமையுடன் அமைதியுடன் நீங்கள் தேவையற்ற வார்த்தைகளை பேசாமல் பொறுமை காப்பது மிக மிக நல்லதாக அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு அமைதி மட்டும் கடைபிடித்தால் உங்களுக்கு மிக மிக இனிமையான நாளாக இருக்கும். நமது கன்னிராசி தமிழ் நண்பர்கள் மட்டுமல்லாமல் அனைவருமேயே தொடர் தடுப்பூசி போட்டுக்கொள்வது மிக மிக அவசியம். மருத்துவ ஆலோசனை பெற்று மருத்துவர்களின் அறிவுரைப்படி உங்களுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் இருந்தால் அதற்காக மருத்துவ ஆலோசனைகளை பெற்று நீங்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுங்கள். 2 டோஸ் செலுத்திக் கொள்வது மிகவும் நல்லது. மற்ற வீண் வதந்திகளை நம்பி நீங்கள் இன்று தடுப்பூசி போட்டுக்கொள்ளாமல் இருந்துவிட வேண்டாம். ஸோ எல்லாருமே கொரோனா வேக்சின் 2 டோஸ் மறக்காமல் போட்டுக்கோங்க. நம்ம 3வது அலையை கண்டிப்பாக தடுத்தாக வேண்டிய சூழ்நிலையில் இப்போ இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் போட்டுக்கோங்க. மொத்தத்தில் கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையும். அமைதியை மட்டும் கடைபிடிப்பது அவசியம். அடுத்து நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னிட்டுடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலகத்தில் மிக இனிமையான நாளாக அமையும். உங்களது வேலைகளில் உங்களுக்கு சாதகமான உங்களுக்கான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்படும். இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக பேச விரும்பிய ஒருவருடன் பேசி மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகமான தினமாக இன்றைய தினம் அமையப் பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது நிர்வாகம் திறமை அதிகரிக்கும். உங்கள் நிர்வாகத் துறையில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களுடன் உரையாடும் பொழுது சற்று பேச்சுகளில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளவும். மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு மிக இனிமையான நாளாக அமையும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்கள். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கொள்ளும் நாளாக அமையப் பெறுவீர்கள். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் கிரே. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் 4. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள். இன்றைய தினசரி ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். எனவே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கும் பொழுது அது எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக இருக்கும். முக்கியமாக புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள். மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.